வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 9,60,000 தான் மொத்தமாக போட்டேன் கிரிப்டோவில் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு 88 லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட்டு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத கணக்கில் எடுத்துக்காது. நீங்கள் பண்ண ட்ரேடிங் வால்யூமை தான் கணக்கில் எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாவை கிரிப்டோவில் போடுறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு முறை பை பண்ணுறீங்க 5 லட்ச ரூபாய்க்கு, இன்னொரு வாட்டி செல் பண்ணுறீங்க 5 லட்ச ரூபாய்க்கு, மறுபடியும் ஒரு வாட்டி பை பண்ணுறீங்க, இன்னொரு வாட்டி செல் பண்ணுறீங்க. இப்போ 2 முறை பை 2 முறை செல் நடந்திருக்கு இல்லையா? 5 5 10, இந்த பக்கம் 10, 20 லட்சம் அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க. நீங்கள் போட்டது என்னவோ 5 லட்ச ரூபா தான். ஆனால் ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா பை சைடு 2 முறை நடந்திருக்கு, செல் சைடு 2 முறை நடந்திருக்கு. ஸோ நான் மொத்தம் 4 டைமு 20 லட்சம் அப்படின்னு கணக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 30% ஃப்ளாட் டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ட்ரேடு பண்ணுறீங்க, அதில் ஒரு 10 லட்ச ரூபா லாபம் வருது. இன்னொரு ட்ரேட் பண்ணும்போது, அதுக்கு அடுத்த ட்ரேட் பண்ணும்போது 13 லட்ச ரூபா நஷ்டம் ஆகிடுது. இப்போது இந்த நஷ்டத்தை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லாபத்தில் கழிச்சிட்டு மீதி 3 லட்ச ரூபாய்க்கு நஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் கணக்கு காட்ட முடியாது. 10 லட்ச ரூபாய் லாபமா, அந்த 10 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்டுற ராஜா அப்படின்னு மார்வாடி ஸ்டார்ட்டை பிடிச்சி கேட்குற மாதிரி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அதுக்கான டேக்ஸை கலெக்ட் பண்ணோம். சில பேர் சொல்கிறாங்க, நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையே, அப்புறம் எப்படி கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சி டேக்ஸ் அனுப்போம், நோட்டீஸ் அனுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே கூட ஒரு சிலர் என்னை கேட்டிருக்காங்க. இப்போது எல்லா சிஸ்டமுமே மாறிடுச்சு, சரிங்களா? புதுசாக என்னென்ன நடக்குதுன்றதை நீங்கள் அப் டு டேட்டாக வர வேண்டியது உங்களோட கடமை. அதாவது ஒரு வேலெட்டில் இருந்த பிட்காயினை விற்றுட்டு ஏத்திரியமுக்கு மாற்றுறது, அதை யூஎஸ்டிடியாக மாற்றுறது, இப்படி ஒரு நேச்சர்லேருந்து இன்னொரு நேச்சருக்கு போகிறது, அது வேலெட்லேயே வச்சுக்கிறது, பேங்க்குக்கு கணக்கு காட்டாமல், எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வேலெட்டோட இன்ஃபர்மேஷனை இப்போ கவர்மெண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு, சரியா? அதனால் வேலெட்லேயே இருந்தால் கூட அதுக்கான ப்ராப்பர் கேஒய்சி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவோட கிரிப்டோ ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகளை உங்களோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாளுக்கு நாள் கிரிப்டோ சம்மந்தமாக வர அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.